ரீசெண்ட் டேஸில் சோஷியல் மீடியாவில் பர்டிகுலராக ஒரு கண்டென்ட் மட்டும் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுதான் விளையாண்டுட்டு இருக்கும் போது இறந்து போகிறது, ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போகிறது, ஏன் சும்மா ஏதோ ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போகிறது. இந்த மாதிரி நியூஸ் நிறையா நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்து நிறையா பேர் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதையே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி சடனாக ஹார்ட் அட்டாக் வரதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? 2 முக்கியமான விஷயத்தை நம்ம நோட் பண்ணணும். அதில் மொதல் விஷயம் டீஹைட்ரேஷன். சென்னை மாதிரி ஹீட்டான சிட்டிஸில் இருக்க பர்சன்ஸ் எல்லாம் எவ்வளோ தண்ணி குடிக்கணும்? நம்ம குடிக்கிறோமா? கிடையவே கிடையாது. இப்படி பாடியில் வாட்டர் லெவல் கம்மியாக இருக்கப்போ நீங்கள் ஜிம்மில் போய் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகும். அந்த டைமில் ஹார்ட்டு கஷ்டப்பட்டு பிளட்டை பம்ப் பண்ணுறப்ப ஹார்ட் அட்டாக் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. 2வது விஷயம் இன்டென்ஸ் ஒர்க் அவுட். ஜிம்முக்கு போனோடனே வார்ம் அப்பே பண்ணாமல் டக்குன்னு ஒரு 20-25 கிலோ வெயிட்லாம் எடுத்து கிளாஸ் போடுறப்ப உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.